ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய மோதகம் அதை எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுவும் அச்சு இல்லாமல் இது சேஃப் நான் கையிலே எடுத்துருக்கேன். அதை எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். மோதகம் ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு கப்பு பச்சரிசி எடுத்து நல்லா ஒரு 2 தண்ணி கழுவிட்டு ஊற வச்சுடலாம். நான் இன்றைக்கி மாவு பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். நல்லா பெரிய அரிசியாக இருக்கும் பாருங்கள், குண்டு குண்டாக இருக்கும் அந்த அரிசி. எல்லா பச்சரிசிலையுமே இது பண்ணலாம். ரேசன் அரிசி, பொன்னி அரிசி எதுவாக இருந்தாலும் நம்ம பண்ணிடலாம். நான் இந்த அரிசி 2 டைம் கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறமா அதை தண்ணி வடித்து வாட வைக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டு தீ மிதமான அளவில் வச்சுட்டு ஒரு அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு அதை இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்திருக்கேன். அதையும் ஒரு பக்கம் ஆற வச்சிடலாம். அடுத்தது ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இந்த சர்க்கரை கரைகிறதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதை நம்ம தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு ரொம்ப கம்பிப்பாகு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது கரைஞ்சால் மட்டும் போதும். இது கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இதை வடிகட்டி ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். இப்போ சர்க்கரை பாகு நல்லா ரெடி ஆகிட்டு நான் ஊற வச்சுருந்த அரிசி இருக்கு இல்லையா, அதையும் நல்லா தண்ணி வடிச்சிட்டு ஒரு வெள்ளை துணியில் ஃபேன் காற்றுல காய வச்சிட போகிறேன். இது வெயிலில் வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஃபேன் காற்றுல ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி காஞ்சி வந்துடும். இப்படி கையில் தொட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி லைட்டாக ஒட்டணும், ஈரமே இருக்கக்கூடாது. இதுதான் சரியான பக்குவம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் நம்ம வறுத்து ஆற வச்சுருந்த பாசிப்பருப்பு அதையும் சேர்த்துருக்கேன். பச்சரிசி காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் இதில் சேர்த்துடலாம். இது கூட வாசனைக்காக நான் ஒரு 3 ஏலக்காய் மட்டும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வாசனை இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் அப்படின்னிங்கன்னா ஒரு 5 வரைக்கும் சேர்த்துடலாம். இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. முக்கியமான விஷயம், தண்ணி சேர்க்காம தான் அரைச்சிருக்கேன். இதை நம்ம தொட்டு பார்த்தோம் அப்படின்னா ரவை பதத்துக்கு கொஞ்சம் பரபரப்பாகவே இருக்கணும், ரொம்ப பரபரப்பாகவும் இருக்கக்கூடாது. அதை கொஞ்சம் கவனிச்சிடணும். இப்போ மறுபடியும் ஒரு கடாயை எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இதில் அந்த அரைச்சி வச்சுருந்த அந்த மாவு இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் ஆரம்பத்தில் இருந்து நம்ம முடிக்கிறது வரைக்குமே ஸ்டவ் சிம்லேயே தான் வச்சு ரெடி பண்ணிகிட்டு இருக்கணும். ஏன்னா மாவு நமக்கு அந்த கரிஞ்சு போயிடக்கூடாது. அதனால் மிதமான தீயில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி வறுத்து விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் மொத்தம் 3 கப்பு தண்ணி சேர்க்கணும். இந்த 3 கப்பு தண்ணிக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துட்டு இது கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு கலந்து விட்டுடலாம். நான் விஸ்க் வச்சு கலந்து விட்டுருக்கேன். எப்போவுமே இந்த மாதிரி கலந்து விட்டுறதுக்கு கரண்டியை விட விஸ்க்கு தான் நல்லாயிருக்கும். அதனால் விக்ஸ் வச்சு நல்லா கலந்து விட்டாச்சு. இனி இன்னொரு கப்பு தண்ணி இதில் சேர்த்து விட போகிறேன். மொத்தம் 3 கப்பு தண்ணி. 1 கப்பு அரிசி எடுத்துருக்கோம், அதுக்கு 3 கப்பு தண்ணி இதில் சேர்த்துருக்கோம். 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கோம். சர்க்கரை கரைகிறதுக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். இதுதான் அளவு. இப்போது நம்ம இப்படி சிம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கும்போது இந்த மாதிரி தண்ணி எல்லாமே வற்றி கொஞ்சம் கெட்டியாகி வந்துகிட்டே இருக்கும். ஃபுல்லாகவே இந்த தண்ணி வற்றி நல்லா அப்படி கெட்டியாகக்கூடிய கண்டிஷன் வரணும். அதுக்கப்புறமா தான் நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரை பாகு இதில் சேர்க்கணும். இந்த மாதிரி கலந்து விடுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். அப்போ நம்ம கைக்கு தான் கொஞ்சம் வேலை அதிகம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக கலந்து விடலாம். கொஞ்சம் தீ அதிகமாக இருந்தாலும் அடி பிடிச்சிரும். அதனால தான் நான் பொறுமையாக கலந்து விட்டுட்ருக்கேன். மாவு இந்த மாதிரி கெட்டி ஆகுனதும் எடுத்து வச்சுருக்க சர்க்கரை பாகு இருக்குது பாருங்கள், அதை நல்லா அரைச்சிட்டு தான் இதில் சேர்க்கணும். இப்போ அது கூடால ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். எப்போவுமே இந்த மாதிரி இனிப்பெல்லாம் செய்யும்போது லைட்டாக உப்பு சேர்த்தோம் அப்படின்னா அந்த இனிப்பு இன்னுமே கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். அதுக்காக இப்போ இதெல்லாம் பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த சர்க்கரை பாகு சேர்த்ததும் கெட்டியாக இருந்த மாவு மறுபடியும் கொஞ்சம் தண்ணியாகவும் அதை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ நான் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவலும் இதில் சேர்த்துருக்கேன். 1 கப் வரைக்குமே தேங்காய் துருவல் சேர்க்கலாம். நான் அரை கப்பு தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் அதிகமாக சேர்க்க பிடிக்கும் அப்படின்னா இன்னுமே ஒரு அரை கப்பு இருக்கிற மாதிரி சேர்த்துக்கிடுங்க, அது இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இதை அப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கலாம். நம்ம சர்க்கரை பாகு ஊற்றுனதுமே தண்ணி நல்லா லூஸ் ஆகிச்சு பார்த்திங்களா, மறுபடியும் அது அப்படியே கெட்டிப்பட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி கெட்டியாக வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வைக்கணும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியாகிட்டு நான் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறதுனால. கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கும்போது கொஞ்சம் அடியில் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்பவுமே இந்த கை விடாமல் கொஞ்சம் கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ மாவு சரியான பக்குவத்துக்கு வந்துட்டு இதை ஆற வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி கையில் தொட்டு பார்க்கலாம். மாவு பக்குவம் கரெக்டாக இருக்குது.
கொஞ்சம் ஆறி வந்துட்டு, ஆனால் நம்ம தொட்டா கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற டைமில் நம்ம கையில் எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் எதையாவது தடவிட்டு நல்லா ஒரு கை அளவுக்கு உருண்டை எடுத்து பிடிச்சிடலாம். நம்ம வந்து எந்த ஷேப் தேவை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவிச்சிடலாம். மோதகம் சைஸில் தான் அவிக்கணும் அப்படிங்கிற அவசியம் எதுவுமே இல்லை. இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கி வீட்டில் வந்து மோதகம் அச்சு இல்லை. நிறைய பேர் வீட்டில் வந்து அந்த அச்சு இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க இல்லாதவங்க வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிடலாம். இப்போ நம்ம ஒரு உருண்டை நல்லா உருண்டை பிடிச்சு கையில் எடுத்துட்டு, நம்ம வந்து பிள்ளையாருக்கெல்லாம் மஞ்சள் உருண்டை ரெடி பண்ணுவோம் பாருங்க, அந்த மாதிரி ரெடி பண்ணி இடது கையில் வச்சுட்டு, இந்த மாதிரி ஒரு போர்க்கு வச்சு சைட்லலாம் அப்படியே தடவி தடவி விட்டோன்னு வைங்களேன், அழகா அந்த மோதகம் சைஸ்லேயே வந்து வர வரையா விழும். இது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம வந்து எப்பவும் அவிக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட மோதகம் அவிக்கக்கூடிய அச்சு இருக்குது அப்படின்னா, அதே வச்சு நீங்கள் ரெடி பண்ணிவிடுங்க. அது இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். என்கிட்ட அந்த அச்சு வந்து இல்லை. அதனால நான் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இது இல்லாதவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னாக்க அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் 2 ஒன்றா ரெடி பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். மிச்சம் எல்லாமே நான் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கிட போகிறேன். இட்லி தட்டில் தான் வச்சு வேக வைக்க போகிறேன். இப்போ ஸ்டீமர் இருந்தால் அதில் இன்னுமே ஒரு 4, 5 எக்ஸ்ட்ரா வச்சு வேக வைக்கலாம். இட்லி தட்டில் வந்து அந்த குழிக்கு ஒன்று தான் வச்சு வேக வைக்க முடியும். அதனால் வேக வச்சு எடுத்திருக்கேன். ஒவ்வொரு குழிக்கும் ஒன்று வச்சு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா பஞ்சு போல் அழகான மோதகம் வந்து ரெடி. இந்த ஷேப்பில் தான் செய்யணும் அப்படின்னு இல்லை. நம்ம நார்மலாக கொழுக்கட்டை சைஸ்லேயும் செய்யலாம். உருண்டையாகவும் வேக வச்சு அவிக்கலாம். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். அதோட கலரும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்ட்டு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையை பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.